அடுத்த பாடல் இன்னும் ஒரு அழகான ஒரு பாடல் கூட பெருமைக்குரிய. அது என்ன அப்படின்னு சொன்னா, எண்ணற்ற உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே என்ற ஒரு பாடல். இந்த பாடலை நான் சிறு வயதில் என் அப்பா பாட நான் கேட்டிருக்கிறேன். உள்ளத்தை தொடுவதாக அது இருக்கும். இங்க என்ன, இந்த பாடலை யாரு பாடுறாருன்னா சாமுவேல் போதகர் பாடுகிறார். இவர் உள்ளத்துல எத்தனோ விதமான சோர்வு, கவலை, கஷ்டம், இப்படி பல மாதிரி துன்பங்கள், துயரங்கள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சோர்வோடு ஒரு பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் சென்று கொண்டிருந்த பொழுது அவர் கண்ணில் ஒரு சிறிய ஒரு துண்டு காகிதம் கிடைக்குதான். அந்த காகிதத்தை எடுத்து பார்த்த பொழுது யோபு 19:25 எழுதப்பட்டிருந்ததா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அன்பானவர்களே, இதையெல்லாம் வாசித்து பார்த்து அவர் உள்ளத்துல ஒரு புதிய புத்துணர்ச்சி ஏற்பட ஆரம்பித்தது, உற்சாகம் பிறந்தது. தன்னுடைய மனதின் பாரங்கள் எல்லாவற்றையும் யாரிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஏக்கத்திற்கு அவருக்கு முடிவு வந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த சூழ்நிலையில இயேசு அவர் என்னோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பாவ மன்னிப்பு அளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்னை எடுப்பார். எனக்கு இவ்வளவு மணி வேணும், அந்த பதவி வேணும், இந்த பதவி வேணும்னு சொல்லிட்டு சாமுவேல் போதவர் பாடலை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடவுள் என்ன சொல்றாரு? கவலை தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிட மாட்டார், பாவ மன்னிப்பு அளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், அப்புறம் இந்த லாஸ்ட் பரம பதவியில் என்னை எடுப்பார். மிகுந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தை உருக்குவதாக இருக்கிறது. இன்னைக்கு கண்ணீரை துடைக்கின்றாரா? நிச்சயமாக அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கின்றார், கவலைகளை தீர்க்கின்றார். 2 ராஜாக்கள் 20:5 பார்க்கின்ற பொழுது எசேக்கியா ராஜாவிடம் ஏசையா சொல்லுகிறார் இல்லையா, நீ மறித்து போயிடுவா அப்படின்னு மனம் கசந்து அழுகிறார் இல்லையா. சோத்துக்கு பின்பாடு நோக்கி நான் உமக்கும் நான் உண்மையும் உத்தவமான இருந்தேனே அப்படி எசேக்கியா அழுத பொழுது மறுபடியும் ஏசையா தரிசனு சொல்றார், உன் கண்ணீரை கண்டு இதோ உன்னை குணமாக்குவேன் இல்லையா. அந்த 10 நாட்களே கூட்டி கொடுத்தார். அன்பானவர்களே, நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், கண்ணீரை துடைக்கின்றார், கவலையை நீக்கின்றார். இந்த விஷயம் நாளே நமக்கு வந்திருக்கிறார், பாவ மன்னிப்பு அளிக்கின்றார். எனவே எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பாவ மன்னிப்பு அளிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதை நான் விட்டுவிடக்கூடாது. எபேசியர் 1:7 பாருங்கள், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவர் ரத்தத்தினால பாவ மன்னிப்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எனவே பாவ மன்னிப்பு பெற்று நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன கவலை உண்டு, என்னை பேர் உயிரோடு இருக்கிறார். இப்படி ஜெபிப்போமா? ஆண்டவரே, கண்ணீர் நாங்கள் எத்தனையோ எங்களுடைய பேரண்ட்ஸ் நினைக்கிறோம்ப்பா, கண்ணீர் வருகிறதாப்பா, நீர் எங்களுக்கு கண்ணீரை துடைத்து கவலையில் நீக்கினீர். ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனைகளும் ஆண்டவரே கைவிடாத நேசர், நீர் எங்களுக்கு கூட இருந்து இல்லை அரவணைத்து பாவ மன்னிப்பெல்லாம் கொடுத்து எங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் நீ சிலுவையில் ஏற்றுக்கொண்டு எங்களை மீட்டுக்கொண்டு பரம பதவியில் ஆண்டவரே நீர் எங்களையும் மூடு வைத்துக் கொள்ளப்படுகிறீர்களுக்காக நன்றி. ஆமென்.